ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெபஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபஆவியால் என்னை நிறைத்திடுமே. என் கண்மலையும் என் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளை இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருடைய இருதயத்தின் நினைவுகளும் உடைய சமூகத்தில் பிரிதியாய் இருப்பதாக. ஆமென். இன்றைய தியானத்துக்காக எடுத்த வேத பாடம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 வசனங்கள் தொடங்கி 13 வசனங்கள் முடிய. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 வசனங்கள் தொடங்கி 13 வசனங்கள் முடிய. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளில் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றடிக்கு உங்களுடையவளே என்பது. ஆமென் என்பதே. தவக்காலம். இயேசுவின் 40 நாள் உபவாசத்தின் ஆரம்ப புள்ளி. இதன் இறுதி புள்ளி புனித வெள்ளி. சாம்பல் துக்கம் மட்டுமல்ல, துதியும் கூட. இயேசுவின் தாழ்மையும் மேன்மையும் உணர்த்தும் சாம்பல் பூசுவது அல்ல, பேசுவது. சாம்பல் சிலுவைகள் நெற்றியில் மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றியின் சின்னமாக வேண்டும். இயேசுவின் வாழ்வோடு இணைந்து பச்சை குருத்தோலைகளாக வாழுவோம். இயேசுவின் சிலுவை மரணத்தில் சாம்பலாக எரிவோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலில் கனி தரும் மரங்களாக மீண்டும் காலூண்டுவோம். சாம்பலை பூசிக்கொண்டு சோம்பலாக அல்ல, ஆவியின் கலிகளாக பூப்பதே ஆன்மீக வாழ்வு. இந்த தவக்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம்னு சொல்லிட்டு வேத வாசிக்கிறோம், துதி ஆராதனை எடுக்கிறோம், ஜப எடுக்கிறோம். இன்னும் பலருக்கு நன்மையான காரியங்கள் தானதர்மங்கள் எல்லாம் செய்யறோம். இன்னும் அதிகாலை ஆராதனையில் நாம் கலந்து கொள்கிறோம். இன்னும் கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாம் நாம் கலந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் செய்து வருகிறோம். இன்னும் இதுல முக்கியமான ஒன்று ஜெபம். அந்த ஜெபத்தை பற்றித்தான் இன்று செய்து கொடுக்கிறேன். தேவனை பற்றி தேவனிடம் பேசுங்கள், அதுதான் ஆராதனை. தேவனை பற்றி மனிதர்களிடம் பேசுங்கள், அதுதான் சுவிசேஷம். மனிதர்களை பற்றி தேவனிடம் பேசுங்கள், அதுதான் ஜெபம். தேவனை பற்றி பிரச்சனையிடம் பேசுங்கள், அதுதான் விசுவாசம். தேவனை பற்றி ஒருவருடன் பேச முடியாத போது அந்த நபரை பற்றி தேவனிடம் பேசுங்கள், அதுதான் அவரோடு உள்ள உறவு. இந்த செய்தியின் தலைப்பு ஜெபம், பிரேயர். எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம். இயேசுவின் மலை பிரசங்கத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற மாடல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நாம மாயக்காரை போல ஜெபிக்க கூடாது. மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களில் வீதிகளில் சந்திகள் நின்றெல்லாம் நாம் ஜெபிக்க கூடாது. நாம எப்படி ஜெபம் பண்ணுவோம்னா, அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை பூட்டி கொண்டு அந்த இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது வெளியரங்கமா கர்த்தர் பலன் அளிப்பார் என்று பார்க்கிறோம். இன்னும் நாம அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளே அளக்கக்கூடாது.
நாம பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் போதே அதற்கு முன்னமே நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று பரமண்டல ஜெபத்தை நமக்கு ஆண்டு கற்றுக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் ஒவ்வொரு வாரமும் நாம ஆராதனையிலே நாம் ஜெபித்து வருகிறோம். இன்னும் கூட வேதத்துல எத்தனையோ ஜெப விண்ணப்பத்தை பற்றி எழுதி வைத்திருக்காங்க. நான் 20 ஜெப விண்ணப்பத்தை குறிப்பிடுத்தேன். ஆனால் நேரம் கருதி 3 ஜெபத்தை மட்டும் தியானித்து முடிக்கலாம் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்வது பொருத்தனையோடு ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே பொருத்தனையோடு ஜெபிப்பவர் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருகிறார் யாருங்க? அன்னாள். ஆமா, இன்னைக்கு நான் பொருத்தனையோடு ஜெபித்த இன்னொரு நபரை பற்றி பார்க்கலாம். அவர்தான் எப்தா. எடுத்துக்கொள்ளுங்க நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த எப்தா என்பவர் பலத்த பராக்கிரமசாலி, பரஸ்திரியின் குமாரன். அவன் பரஸ்திரியின் குமாரன். அவன் மிகுந்த பராக்கிரமசாலி. அவன் தகப்பனுடைய பெயர் இளையார். அவனுக்கு இன்னும் வேற மனைவி பிள்ளைகள் எல்லாம் உண்டு. அவன் பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்களான வளர்ந்த போது எப்தாவை பார்த்து, எங்க தகப்பன் வீட்டிலே உனக்கு சுதந்திரம் இல்லை, நீ எங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. அந்த எப்தா தோப் என்கிற இடத்திலே போய் குடியிருந்துட்டு மற்ற மனுஷங்களோட சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை சேவியாமல் அந்நிய தேவர்களை தேடித்து விக்கிரங்களை வணங்கினபடியால் அவர்களை அம்மோனியர் பெருக்கில் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த கிளையாத் மனுஷன் இப்போ அம்மோன் பித்திரோடு யுத்தம் செய்ய வேணும். அப்போ அந்த எப்தாவின் சகோதரர்கள் எல்லாம் எப்தான் இடத்துல போய் நாங்க அம்மோன் பித்திரோட இப்ப யுத்தத்தை போக வேண்டும், நீங்க எப்தாவை நோக்கி நீ எங்களுக்கு சேவகனா இரு என்று சொல்லுகிறார்கள். 7ஆம் வசனத்தில் எப்தா சொல்றாரு, நீங்க தானே என்னை தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தி விட்டீங்க, இப்ப உங்களுக்கு ஆபத்து வரும்போது எனக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி எப்தா சகோதரத்தை கேட்டுவிட்டு மீண்டுமாக அவங்களோட கூட போகிறார். 9ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் என்று பார்க்கிறோம். 30ஆம் வசனத்திலே அந்த யுத்தத்துக்கு அம்மோன் புத்திரோடு போகும் பொழுது எப்தா ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். அப்போது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரையில் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்தில் இருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும், அதை சர்வாங்க தகனப்படியாக செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்து விட்டு யுத்தத்திற்கு செல்கிறார். அங்கு யுத்தத்துக்கு செல்லும் பொழுது 32ஆம் வசனத்திலே கர்த்தர் அம்மோன் புத்திரரை எப்தாவின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்போ எப்தா யுத்தத்திலே ஜெயிச்சுட்டு மீண்டுமாக தன் வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டு வாசற்படியிலிருந்து அவனுடைய ஒரே 34ஆம் வசனத்திலே வீட்டுக்கு வரும்பொழுது அவனுடைய வீட்டிலே இருந்து வாசற்படியிலிருந்து அவனுடைய ஒரே மகள் தம்புரு வாசித்து நடனம் ஆடிக்கொண்டு அவனுக்கு எதிராக வருகிறார். அவளை பார்த்த உடனே இது எப்தா, ஐயோ என் மகளே, நான் கர்த்தரிடத்தில் வாய் சென்று போத்தனை பண்ணிவிட்டேன், அதை மாற்றக்கூடாது, நான் என்ன செய்வதாக தன் வஸ்துகளை கிழித்துக் கொண்டு அழைகிறான். அவளை சர்வாங்க தகனப்படியாக கொடுக்கிறேன். அதை நினைத்து அழுகிறான். அப்பொழுது அடுத்த வசனத்தில் 35ஆம் வசனத்திலே அழுகிறதை பார்க்கிறோம். அவளுடைய மகள், என் தகப்பனே, நீர் கர்த்தரிடத்தில் வாய் கொண்டு சொன்ன பொருத்தனை என்னவோ அதை எங்களுக்கு செய்யுங்கள் என்று அந்த மகள் சொல்லுகிறார். அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து தன் மகளை சர்வாக தகனப்படியாக எப்தா ஒப்பு கொடுத்து தன் பொருத்தனையை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். 2வது கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா 38ஆம் அதிகாரம்.
இங்க எசேக்கியா ராஜாவை பார்த்து பார்க்கலாம். இந்த எசேக்கியா ராஜா 1ஆம் வசனத்திலே அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த நீ பிழைக்க மாட்டு என்று நீ மறித்து போவது என்று கர்த்தர் சொல்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலே எசேக்கியா தன் முகத்தை சுகப்புறமாக திருப்பி, கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து உனது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுவான் என்று பார்க்கிறோம். அப்படி அழுது ஜெபிக்கும் பொழுது மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாக அவர் மீண்டும் இடத்தில் போய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். இப்படியாக கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்துக்கு பலன் கொடுத்தது. 9ஆம் வசனத்தில் எசேக்கியா வியாதை இன்றி சுத்தமானான் என்று பார்க்கிறோம். அப்படியாக ஜபத்துக்கு பலன் கிடைத்தது. 3வது, துதித்து நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். இங்கே 1ஆம் வசனத்திலே இங்கே யோசபாத் ராஜாவை பற்றி பார்க்கலாம். இங்க அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலைத்தேச குடிகள் என்று 3 விதமான மக்கள் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலே யோசபாத் பயந்து யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுகிறான். அப்ப எல்லாம் அந்த யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி அப்பொழுது யூத ஜனங்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த கூடத்தில் இருக்கிற அகர்த்தியால் என்னும் ஒரு லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினால் அவன் சொல்லுகிறது, யோசபாத் ராஜாவை கேளுங்கள், நீங்கள் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று அவன் சொல்லுகிறார். அப்போ அதன் பிறகு 19ஆம் வசனத்தில் அவர்கள் கர்த்தரை மகா சத்தத்தோட கெம்பீரமாய் துதித்தார்கள். 21ஆம் வசனத்திலே கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை எங்கும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்று பார்த்தோம். அவங்க எல்லாம் பாடி துதி செய்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபித்து கூட்டமாக ஜெபித்துக் கொண்டு ஆலயத்தில் இருக்கும் போது 22ஆம் வசனத்தில் அவர் துதி செய்ய தொடங்கின போது அம்மோனியர், மோவாபியர் 2 கூட்டம் மக்களும் சேர்ந்து இந்த சேயீர் தேச மலை துதிகளை அவர்கள் எல்லாம் வித்தியஸ்தம் செய்து அவர்கள் எல்லாம் அழைத்து போடுகிறார்கள். அதன் பிறகு அம்மோனியர், மோவாபியர் 2 கூட்ட மக்களும் ஒருவருக்கு விரோதமாக எழுதி அவர்களே தங்களுக்காகவே அழைத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ 3 விதமான கூட்ட மக்களும் ஒருவர் கூட இல்லாமல் எல்லாரும் வெற்றி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். யோசபாத் ராஜா அவனுடைய ஜனங்களும் அந்த திசையை நோக்கி பார்க்கும்போது எல்லாரும் செத்த பிரதானமாக இருந்தார்கள் என்று பார்த்தோம். ஒருவர் கூட தப்பவில்லை. அதன் பிறகு அவர்களுக்கு கொள்ளையிடுகிறார்கள். அவர்களுடைய ஆடை ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையிடுகிறார்கள். 3 நாள் கொள்ளையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது என்று பார்க்கிறோம். 4ஆம் நாளிலே பேராக்கால கூடி அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் தங்களுக்காக ஜெபித்து ஜெயித்து பெற்றவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று பார்க்கிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இறைவன் மனிதனாக உலகத்தில் வந்து கப்பம் சென்றே இயேசு பாலகனாய் பிறந்தார். அவர் அதிகாலையில ஜெபித்தார், வனாந்தரத்துல போய் ஜெபித்தார், இன்னும் மலையின் மீது ஜெபித்தார். 5 அப்போ 2 மீன்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது வாசை பார்த்து ஜெபித்தார் என்று பார்த்தோம். இன்னும் 7 நாட்களிலே அநேக இடங்களிலே அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். வாசியுங்கள் லூக்கா 22:44 வசனம். லூக்கா 22:44 வசனம்.
ஜெபம் பண்ணும் பொழுது வேர்வை ரத்தத்தின் பெரு துளிகளாய் தரையிலே விழுவும் வரை ஜெபித்த ஒரே ஒருவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவனுடைய அக்கிரம மீறல்களுக்காகவும் உலகின் பாவம் சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியாக மாறி நமக்காக குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி நம் மீது வைத்து அன்பின் இறுதியாக பாடுகளை சகித்து சிலுவையை தன் ஜீவனை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவில் குத்தின ரோம போர் தேவனுடைய பெயர் லாங்கிமஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவில் குத்தின ரோம போர் சேவனுடைய பெயர் லாங்கிமஸ். தேவகுமாரன் பூமிக்கு வந்து பல பாடுகள் பட்டு சிலுவையில் மறித்தது எதற்காக? நாம் ஆண்டுக்கு ஒரு முறை சுத்த வெள்ளி ஆராதனை நடத்துவதற்காகவா? இல்லை நாம் பாவ மன்னிப்பை பெறுவதற்காகவா? நாம் பாவ விடுதலை பெறுவதற்காகவா? நாம் பரிசுத்தம் அடைவதற்காகவா? நாம் சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து நித்திய வாழ்வுகளை பெறுவதற்காகவா? இந்த தவக்காலத்தை 40 நாட்களும் அதிகாலையில் ஆராதனை கலந்துகளிலும் அநேக கன்வர்ஷன்களை அநேக ஆண்டவருடைய சத்திய வசனங்களை கேட்கிறனா இப்போ நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை நாமே சோதித்து அறிந்து மனமாற்றம் அடைந்து ஆண்டவர் பிள்ளையாக மாறி பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இருந்தால் சுத்த வெள்ளை கொண்டாடுகிற அந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். நாம் மனமாற்றம் அடையாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதி இல்லாமல் இருப்போமானால் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற உயிர்த்தெழுத பண்டிகை நாளிலும் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து துக்கப்படவே செய்வார். பக்தியாய் வாழ்வதை உலகம் பார்க்கும், பரிசுத்தமாய் வாழ்வதை தேவன் பார்ப்பார். பக்தியாய் வாழ்வதை உலகம் பார்க்கும், பரிசுத்தமாய் வாழ்வதை தேவன் பார்ப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அடிமானின் தங்க வழிகிற அன்பு செய்வே இது ஆசீர்வாதமா கொடுப்பட்ட இந்த அதிகாலை வேலையில கூட சாமி அதிகாலை கற்று ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி தியானிக்கு மேற்பட்டு வருகிற வாக்கியத்துக்கு அவன் நன்றி சொல்லி கொடுக்கிறோம் சாமி. நாங்கள் இந்த நாளில் கூட ஜபத்தை பற்றி தெரிந்து கொள்ள மேற்பட்டு அந்த நல்ல வாக்கியத்துக்காக நன்றி சொல்லி கொடுக்கிறோம் சாமி. நாங்கள் எந்த நிலையில் இருக்கோம் என்று இந்த நாளில் நாங்கள் எங்களை பரிசோதனை செய்து மனமாற்றம் அடைந்து ஆண்டவர்கள் உங்க பிள்ளையாக மாறி சாமி நல்லபடியாக உலக ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார்கள். பேசி மூலம் நல்ல பிதாவே. ஆமென்.